வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. உதயநிதியுடைய பிறந்த நாளில் திடீர் திருப்பம். என்ன இந்த திருப்பம்? நீங்களே சொல்லி யோசிச்சிருப்பீங்க. அதாவது பெரிய அளவுக்கு கொண்டாடக்கூடிய உதயநிதி அவர்களுடைய பிறந்தநாள் இன்னைக்கு கொஞ்சம் சுருதி கம்மியான மாரி தெரியுது. ஏன்னா YouTube, Facebook, Instagramலாம் அலறணும்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. எல்லா தொலைக்காட்சிகளிலும் பெரிய அளவுக்கு விவாத பொருள் ஆகணும்னு நினைச்சாங்க. உதயநிதிக்கு இப்படி ஒரு ஆதரவா பெண்கள், இளைஞர்கள் எல்லாம் சேர்ந்து அவரை வாழ்த்து மழை பொழிகிறார்கள். இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கும்போது, திடீர்னு ஒரு பெரிய பின்னடைவு. என்ன பின்னடைவு அப்படின்னா, குடும்பத்தில் நடக்கக்கூடிய பின்னடைவு. நல்லா ஒண்ணு பார்த்தீங்கன்னா தெரியும். இன்னைக்கு உதயநிதி அவர்களை தடுத்து நிறுத்தக்கூடிய சக்தி அப்படிங்கிறது அவங்க குடும்பம் தான். வேற யாராவது சொன்னா உதயநிதி கேட்பாரா? கேட்க மாட்டாரு. குடும்பம் சொன்னாலே கேட்பாரா இல்லையான்னு நமக்கு தெரியல. ஏன்னா இன்னைக்கு பெரிய ஒரு அதிகார மையங்கள், இல்ல நம்ம பழைய காலத்துல பார்த்தீங்கன்னா, ராஜாக்களுடைய அரண்மனைகள் இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, அதிகார போட்டி இருந்தே தீரும். ஸ்டாலின் அவர்களுக்கும், உங்களுக்கு இருக்கக்கூடிய அழகிரி அவர்களுக்கும் என்ன பிரச்சனை? நல்ல விஷயம் கொள்கை பிரச்சனையா? சொல்லிக்கிட்டே போலாம். இன்னும் முலாயம் சிங் யாதவ்லேருந்து பார்த்தீங்கன்னா, லல்லு பிரசாத் யாதவ்லேருந்து பார்த்தீங்கன்னா, சரத்பவார் யாதவ் எல்லா குடும்பத்திலும் அதிகாரமும், பணமும் இருந்தால் பிரச்சனை இருக்கும். இப்ப என்ன பிரச்சனை? நமக்கு கிடைக்கிற தகவல் பிரகாரம் பெண் நிறுவனம் வேணாங்க, கொஞ்சம் அடக்கி வாசிங்க. இவரை சின்னவர்ன்னு சொல்லி நீங்க ரொம்ப பெரிய அளவுக்கு ப்ரமோட் பண்றத இன்னைக்கு இருக்க வெகுஜன மக்கள் ரசிக்கல. உதயநிதியை ப்ரமோட் பண்ணீங்கன்னா, அது வரக்கூடிய தேர்தலில் நமக்கு பெரிய பின்னடைவாய் போகும். ஏன்னா இன்னைக்கு அறிவாலயத்தில் கலைஞர் பிறந்தநாள் விழா கொண்டாடுவார். அவருக்கு பிறகு ஸ்டாலின் கொண்டாடினார். அந்த இடத்துல உதயநிதியை நிற்க வச்சு ஒரு 50,000 பேர் அவருக்கு நீங்கள் பரிசு பொருளை கொடுக்கணும்லாம் சொல்கிறீங்க. அது தவறு. இன்னும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா, முதலமைச்சர் அவர்களே பர்சனலாக எல்லா மாவட்டத்துக்கும் ஃபோன் பண்ணி தம்பியுடைய பிறந்தநாளை எப்படி கொண்டாட போகிறீங்க, சூப்பராக கொண்டாடணும் அப்படின்னு சொன்னது இன்னைக்கு பெரிய அளவுக்கு விவாத பொருளாச்சு. இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா, அந்த 1 to 1 நடக்கும்போது சிஎம் எல்லாத்துக்கிட்டையும் அப்புறம்பா தம்பியோட பிறந்தநாள்ப்பா தெரியும்ல அப்படின்னு சொன்னது, இதெல்லாம் பொது வழியில் இன்னைக்கு விவாத பொருளாகும்போது, உதயநிதி ஒரு அதிகார மையமாகிறார். இன்னொன்று குடும்பம்னு விஜய் வேற விமர்சிச்சுட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் பழனிசாமி விமர்சிக்கிறார். அப்போ குடும்ப ஆட்சின்னு விஜய் சொல்லிட்டு இருக்கும்போது, கரெக்டாக இன்னைக்கு இந்த அளவுக்கு படு வேகமாக, படு உற்சாகமாக, படும் பொருட்செலவில் இவருடைய பிறந்தநாள் இன்னைக்கு எல்லா சேனல்லையும் அவருடைய முகம் தெரிஞ்சு வாழ்த்துகிறோம்னு சொல்றது, இதெல்லாம் வந்ததுன்னா இன்னும் பெரிய பின்னடைவு போகும் அப்படின்னு தெரிஞ்சதுனால தான் அறிவாலயத்தில் அந்த பிறந்தநாள் கொண்டாட்டம் இல்லைங்கிற மாதிரி தகவல் வருது. அதனால தான் அறிவாலயத்தில் மாலை மட்டும் போட்டு வீட்டுக்கு போய் கொண்டாடுறாரு. ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி உதயநிதி அவர்களை பற்றி இப்போ உதயநிதி பார்த்துட்டு இருக்க உங்களுக்கும் எனக்கும், உதயநிதி அவர்களுக்கும் உங்களுக்கும் எனக்கும் இதை பர்சனலாக அவரை பிடிக்காம இருக்குமா? என்ன பிரச்சனை? தமிழ்நாட்டின் துணை முதல்வராக உதயநிதி சாதித்தது என்ன? நீங்க கேட்கலாம், சாதித்ததா சோதித்தது தான் அதிகம் நிறைய பேர் சொல்றாங்க. ஏன் இதை சொல்றாங்க? நீட்டை நாங்கள் வந்தோம்னா ஒரே கையெழுத்தில் ஒழிப்போம் அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாமல், இன்னும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா, நகையெல்லாம் வீட்டில் இருந்ததுன்னா அப்படி அடமானம் வச்சிருங்க, அடுத்து நம்ம ஆச்சு தான், நகைக்கடன் தள்ளுபடி பண்ணுறோம், இது அவர் சொன்னது. அப்போ இளைய தலைமுறைக்கு உதயநிதி காட்டக்கூடிய பாதை என்ன? உங்கள் கூட இருக்கக்கூடிய தம்பிகள்னு சில பேர் கோடிக்கணக்கில் வாட்ச் இருக்குதுன்னு சொல்லிட்டு இன்ஸ்டாகிராமில் போட்டது. முதல்ல படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முதல் நாள் நீங்கள் உங்களுடைய அந்த படத்தை பற்றி உங்களுடைய பதிவை போடுவது, நாய்க்குட்டிகளுடன் விளையாடி அந்த செல்ஃபி போடுறது, இது தவிர உதயநிதி அவர்கள் தமிழ்நாட்டுக்கு பங்காற்றியது என்னங்கிறத சாதாரண ஒரு வாக்காளர் பார்ப்பாங்களா இல்லையா? நீங்களே சொல்லுங்கள். இப்போ உதயநிதி அவர்களை பற்றி பர்சனலாக நம்ம எதாவது பேசுகிறோமா? அது பேசுகிறது நமக்கு தேவையும் இல்லை. யாரை பற்றியும் பர்சனல்னா அவங்களுக்கு ஒரு பர்சனல் இருக்கும். ஆனால் நீங்கள் என்னைக்கு பொது வாழ்க்கைக்கு வந்துட்டீங்களோ அன்னைக்கு நீங்கள் மக்கள் உங்களை பார்ப்பாங்க. இன்னைக்கு பெரிய மக்கள் மழை வெள்ளம்லாம் பாதிப்பு இருக்கும்போது உதயநிதி ஓடோடி வந்தாரா? ஓடோடி வந்தார் உதயநிதின்னு பாட்டை போடுறீங்கல்ல. வந்துட்டார் உதயநிதின்னு. என்ன உதயநிதி வந்தாருங்கிற கேள்வி மக்கள்கிட்ட எழுமா எழாதா? நீங்களே சொல்லுங்கள். சனாதானத்தை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேச்சு நடத்தினா மட்டும் நீங்கள் சனாதானத்தை பற்றி புரிஞ்சு கொண்டிருவீங்களா? தந்தை பெரியாரையும் கலைஞர் இவர்களை பற்றி நீங்கள் என்ன படித்தீர்கள்? நல்லா யோசனை பாருங்க. இதையெல்லாம் உதயநிதி அவர்களுக்கு தெரியுமா? அப்போ இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் செயற்கையாக ஒருவரை தலைவர் அப்படின்னு நீங்கள் கொண்டாடினீங்கன்னா அந்த பிம்பம் ஒரு நாள் கண்டிப்பாக உடையும். இன்னைக்கு என்ன திமுகவுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைனா, தந்தை பெரியார், அறிஞர் அண்ணா இவர்களுடைய கொள்கையை அங்கே இருக்கக்கூடிய பல பேருக்கு இப்போ தெரியாது. அவர்களுக்கு தெரிஞ்சது என்னன்னா, உதயநிதின்னு ஒருத்தர் ஸ்டாலினுடைய பையன் வந்தார், எம்எல்ஏ ஆனார், நடித்தார், ரெட் ஜெயினில் இருந்தார், அதுக்கப்புறம் எம்எல்ஏ ஆனார், அமைச்சரானார், துணை முதல்வர் ஆனார், அடுத்து முதலமைச்சர் ஆக போகிறார். ரொம்ப ஈஸி அரசியலில். அப்போ அரசியல் அப்படிங்கிறது இதுதான் நீங்கள் இளைய தலைமுறைக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய பாடமா? இன்னும் குறிப்பாக சொல்கிறோம், இன்னைக்கு உதயநிதி அவர்களுடைய பிறந்தநாள் விழா கொண்டாட்டம் சொன்ன உடனே கொஞ்ச நாளாக அது பெரிய அளவுக்கு கொண்டாடுங்கும் போது, ஏன்னா பெண் நிறுவனம் வார வாரம் ஒரு ஆய்வு மேற்கொண்டுட்டு இருக்காங்க. இப்போ என்ன சிக்கல்னா, பெண் நிறுவனம், சுனில், ராபின், ஷர்மா இப்படி 4-5 பேர் இருக்காங்க. இவங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒரு போட்டிக்குது. ஏன்னா சுனில் அப்படிங்கிறவர் ஏற்கனவே அதிமுக ஒர்க் பண்ணார், காங்கிரஸ்க்கு ஒர்க் பண்ணார்.
அவர் நேரடியாக உதயநிதியை ப்ரொமோட் பண்ணுற வேலை. அப்போ இயற்கையிலேயே சுனில் அவர்களுக்கும் பென் நிறுவனத்துக்கும் ஒரு ஒரு கிளாஷ் ஆகுது. இதில் என்னன்னா வந்து அறிவாலயத்தில் இந்த வரக்கூடிய தேர்தலை வந்து உதயநிதி அவர்கள் நினைச்சாதான் சீட்டு கிடைக்க முடியும் அப்படின்ட்டு அவருடைய இல்லத்தை நோக்கி, குறிஞ்சி இல்லத்தை நோக்கி நிறைய பேர் படையெடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதை வச்சு பல பேர் வந்து இல்லை நான் சீட் வாங்கி தரேன்னு இளைஞரணியில் இருக்கக்கூடிய சில பேர் நிறைய பேர்கிட்ட பணம் வாங்க ஆரம்பித்தாங்க. இதெல்லாம் உளவுத்துறை சிஎம்க்கு நோட் போட்டு அனுப்புது. பாருங்க இந்த அளவுக்கு வெளியில் பிரச்சனை நடந்துட்டு இருக்குது. ஆனால் இந்த நோட் போட்டு அனுப்புறது முதல்வர் பார்வைக்கே போகக்கூடாதுங்கிறதுக்காக உள்ளே இருக்கக்கூடிய சில பேர் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. முதல்வருக்கு இதெல்லாம் தெரியாது. இப்படி போயிட்டு இருக்கும்போது திடீர்னு என்ன ஆச்சுன்னா, இன்னைக்கு வந்து ஏன்னா ஏற்கனவே வந்து நம்ம சிஎம்மை பார்க்க அவருடைய மருத்துவர் ஒருத்தர் போயிட்டு இருப்பார். அவர் சில உண்மையெல்லாம் சொல்லிட்டு இருப்பார் உங்களுக்கு. அவரையும் கட்டம் கட்டி வெளியே அனுப்பிட்டாங்க. ரொம்ப நாள் போயிட்டு இருக்க மருத்துவர் இருக்கும்போது ஈஸியாக அவர் ஸ்டாலினை பார்ப்பார்ல. அப்போ அவர் வந்து சில வேங்க வெளியில் இந்த மாதிரி தான் விஷயம்னு சொல்லுவார்ல. அந்த டாக்டர் ஏன்பா வரலன்னு கேட்டால் அந்த டாக்டர் வந்து நம்ம திமுகங்கிற பேர் சொல்லி நிறையா பேர்கிட்ட வந்து பணம் வாங்கிட்டு இருக்காருன்னு சொல்லி அவரை கழட்டி விட்டாச்சு. இப்படி ஸ்டாலின் அவர்களுக்கு யார் நெருக்கமாக வந்து வெளி உலகத்துக்கு வராங்களோ அவங்களெல்லாம் கட் பண்ணி விட்டு இன்னைக்கு ஸ்டாலின் அவர்கள் ஒரு சில அதிகாரிகளுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறதா தான் செய்திகள். அதை நிரூபிக்கும் விதமாக பல விஷயங்கள் நடந்துட்டு இருக்குது. ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி பொறுப்பு டிஜிபி விஷயம். பொறுப்பு டிஜிபி வந்து போடக்கூடாது அப்படிங்கிறது ஸ்டாலினோட எண்ணமோ உதயநிதியோட எண்ணமோ இல்லை. இங்கே இருக்கக்கூடிய சில அதிகாரிகள் அவங்களில் ஒருத்தர் அந்த பொறுப்பு வரணுங்கிறதுக்காக பொறுப்பு டிஜிபி. எடப்பாடி பழனிசாமி சொல்கிறாரு, நயினார் நாகேந்திரன் சொல்கிறாரு, எல்லாரும் சொன்னாலும் நான் அப்படித்தான் இருப்பேன் அப்படிங்கிறது என்ன மனநிலைன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். சரி, உதயநிதி அவர்கள் வந்து இப்போ வந்து இளைஞரணி தலைவராயிட்டாரு. அடுத்து அவர் தான் முகம். ஏன் அவரை முன்னிறுத்தக்கூடாது? சர்வே ரிப்போர்ட் எல்லாம் என்ன சொல்லுதுன்னா, இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் விஜய் அவர்களுக்கு இளைஞர்கள் மத்தியில் ஆதரவு. விஜயா உதயநிதியான்னு பார்த்தா விஜய் ஜெயிச்சிருவார். அப்போ என்ன பண்ணலான்னா, விஜய்க்கு முன்னாடி இப்போ விஜய் என்ன சொல்கிறார், திமுக சுரண்ட குடும்பம், கொள்ளடிக்கிற குடும்பம்ட்டார். அப்போ விஜய்க்கு முன்னாடி பாருங்கள், 60 வருட பொது வாழ்க்கைக்கு சொந்தக்காரர், உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்தார், கலைஞருடைய பையன் மிசால் அடி வாங்கினவர், இப்படி அவருடைய கடந்த காலத்தில் அவர் பண்ண சாதனைகளை எல்லாம் சொல்லி அவரை முன்னிறுத்தணுங்கிறது இன்னைக்கு இருக்கக்கூடிய திமுக. இன்னொன்று திமுக என்ன நினைக்குது, ஸ்டாலின் அப்படின்னா பரவாயில்லப்பா, இருக்கும் ஓடி ஆடி வேலை பார்க்குறாரு, ஓரளவுக்கு மற்றவங்களோட ஓரளவுக்கு நல்ல மனுஷன், யாரையும் திட்டமாட்டாருப்பா அப்படிங்கிற இமேஜ் பொதுமக்கள்கிட்ட இருக்குது. ஸ்டாலின் தான் வராரு, விடியல் வர போகிறாருன்னு சொல்லி ஒரு சாஃப்டான இமேஜ் இருக்குது. அதனால் அவரை முன்னிறுத்தலாம். உதயநிதி அப்படின்னா எடுத்தோன்னே தம்பிகள் ஞாபகத்துக்கு வருது, அவங்க வாங்கின பல கோடி நகைகள் ஞாபகத்துக்கு வருது. அப்புறம் நிறைய விஷயங்கள் ஞாபகத்துக்கு வருது. அவர் வந்து ட்விட்டரில் அவர் போடுற ட்வீட்டு, அதை டெலிட் பண்ணது, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவர் மேலே இருக்க இமேஜ் வந்து அந்த அளவுக்கு இல்லை, அதாவது ஸ்டாலின் அளவுக்கு இல்லை. அப்போ இன்றைக்கி பிறந்தநாள் விழா கொண்டாடுறோம் அப்படிங்கும்போது பென் நிறுவனம் சொல்லியிருக்கும் பொழுது, வேணாங்க ரொம்ப பிரச்சனையாக ரொம்ப இதாக கொண்டாடாதீங்க, ஏன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய மக்கள் கொதிப்படைஞ்சு போயிருக்காங்க. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஜாக்டோஜியோ போராட்டத்தை அறிவிச்சிட்டாங்க, இன்னொரு வந்து விவசாயிகள் பாதிக்கப்பட்டு இருக்காங்க, நெல்மணிகள் முளைச்சி போச்சுன்னு அவங்கவுங்க பரிதவிச்சிட்டு இருக்காங்க. இப்போ கூட வந்து திருநெல்வேலி, தூத்துக்குடி உள்ளிட்ட மாவட்டங்களில் கடுமையான மழை பெஞ்சிட்டு இருக்குது, விவசாய நிலங்கள் பாழாயிட்டு இருக்கு. அப்போ எல்லாரும் இந்த மாதிரி அதிருப்தியில் இருக்கும்போது நீங்கள் பிறந்தநாள் கொண்டாடினீங்கன்னா அது வந்து மக்கள்கிட்ட இன்னும் எரிச்சலை மூட்டும். அறிவாலயத்தில் நின்று 50,000 பேர் வச்சு அப்படின்னு பிரம்மாண்டம் காட்டினீங்கன்னா பிரம்மாண்டத்தை காட்டுவதற்கான நேரம் இல்லை, கொஞ்சம் அடக்கி வாசிங்க. இது நேரடியாக போயிருக்கு. இப்போ ஏற்கனவே வந்து வீட்டில் இருக்கவங்க சொல்கிற மாதிரி, என்னங்க இப்போ பீகார்லேருந்து ஒருத்தர் வந்து பையன் வந்து துணை முதல்வர் ஆகக்கூடாதுன்னு சொல்கிறாரு, நீங்களும் ஒத்துக்கிறீங்க அப்படின்னு பெரிய பிரச்சனை. பிரசாந்த் கிஷோர் உதயநிதி அவர்களை துணை முதல்வர் கொடுக்காதீங்கன்னு சொன்னார். அப்போ நடந்த பிரச்சனை, உதயநிதியை ஏன் துணை முதல்வர் ஆக்க மாட்டீங்க, யாரோ சொல்கிறத கேட்டு பையன் ஆக்கலையேன்னு சொல்லி வீட்டில் நடந்த பஞ்சாயத்தினால தான் துணை முதல்வர் ஆக்குனார். இப்போ என்னென்னா அவங்க வீட்டில் என்ன நினைக்கிறாங்க, எப்படியும் அவரை வந்து முதலமைச்சராக பார்க்கணும், ஏன்னா கணவரை பார்த்துட்டாங்கும் போது பையனை பார்க்கணுங்கிறது அவங்க நினைப்ப நம்ம தப்பெல்லாம் சொல்ல முடியாது, அவங்களுடைய எண்ணம் பையனை வந்து முதலமைச்சராக பார்க்கணுன்ட்டு. வெகுஜன மக்கள் என்ன பண்ணிட்டு இருக்காங்கிறது நீங்கள் தான் சொல்லணும். வெகுஜன மக்கள் இவர் வந்து உதயநிதி அவர்கள் முதலமைச்சராக தீர்வேன். இப்போ நான் திமுக நிறைய பேர் சொல்கிறாங்கல்ல, உதயநிதி அவர்கள் தான் ராஜேந்திர சோழன், யார் துரைமுருகன், அவர் கேட்டால் நான் வந்து 60 வருட பொது வாழ்க்கைக்கு சொந்தக்காரன், நான் ஒரு அறிவாலய அடிமை, அவர் சொல்கிறதெல்லாம் இன்ப நிதி வந்தாலும் நான் வந்து அமைச்சராக இருக்கணுங்கிறத அவர் சொல்கிறார். அவருடைய எண்ணம், அவரை பற்றி நம்ம என்ன சொல்கிறது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பொன்முடி சொல்கிறாரு, தமிழகத்தின் இளைஞர்களின் எழுச்சி நாயகனாக உதயநிதி இருக்கார். காலைல பார்த்தீங்கன்னா செல்வ பெருந்தகையிலேருந்து கூட்டணி கட்சிகள் எல்லாம் நிலைவைத்தவர்கள் எல்லாம் உதயநிதி மாதிரி ஒருத்தரே இல்லை அப்படிங்கிற அளவுக்கு இன்றைக்கி அவங்களுடைய விசுவாசத்தை காட்டுறாரு. இன்னொரு பக்கம் கமல் எப்பயும் போல் புழைக்க தெரிஞ்சவர், அவர் என்ன வரக்கூடிய அடுத்த படத்துக்கு யார் ப்ரொடியூசருங்கிறது ஊருக்கே தெரியும். அப்போ அவரும் அவர் பங்குக்கு உதயநிதியை பாராட்டுறார். இப்படி தொடர்ந்து வந்து நீங்கள் வந்து ஒருவரை தொடர்ந்து, அதாவது தகுதிக்கு மீறி விமர்சிச்சு பாராட்டினீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களை பற்றி உலகம் என்ன பேசும், எவ்வளோ பெரிய ஆளாக இருக்காரு, இவர் போய் இவர் வயசுக்கு
இப்படி எண்ணங்கள் தோணும். இன்னைக்கு என்ன நடக்குது? அதாவது கே.என். நேரு பிறந்த நாளுக்கு அவர் போய் இவர்ட்ட வாழ்த்து வாங்கணும். இவர் பிறந்த நாளைக்கு அவர் தான் வாழ்த்து வாங்கணும். இதே அன்பழகன் அவர்கள் வந்து வீட்ல இருக்கும்போது ஸ்டாலின் அவர்கள் பிறந்தநாள், ஸ்டாலினுக்கு பிறந்தநாள் அன்பழகன் வீட்டுக்கு போவார். ஸ்டாலின் பேராசிரியர் அன்பழகன் வீட்டுக்கு போவார். அது அப்ப இருக்க நடைமுறை. இப்ப அப்படி இல்ல. இவங்க என்ன சொல்றாங்க? என்னங்க அது ஒரு 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 வரைமுறையே தெரியல. விஜய் போய் கரூர்ல இருக்கக்கூடியவங்களெல்லாம் கூப்பிட்டு வந்து இங்க வந்து எங்க நம்ம மகாபலிபுரத்துல வந்து ஆறுதல் சொல்றாரு. இதெல்லாம் நடைமுறையா? அப்ப உங்களை விட வயதில் பெரியவர்கள் வீட்டுக்கு நீங்க போய் பிறந்தநாள் வாழ்த்து சொல்லணும். இதான் நடைமுறை. இன்னைக்கு அப்படியே நடக்குது. அப்ப உதயநிதி அவர்களுடைய பிறந்தநாள் ஒரு பெரிய சர்ச்சை ஆயிட்டு இருக்குது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, அமைச்சர் அவர்கள் வந்து அந்த பெண்கள் நடனம் ஆடுறாங்க. அதெல்லாம் இன்னைக்கு சமூக ஊடகங்கள்ல வந்து என்னங்க ஒரு அமைச்சர் இந்த மாதிரி நடனத்தெல்லாம் இங்க முதல் வரிசையில உட்காந்து பார்க்குறாரு, ரசிச்சு பார்க்குறாரு. ஒரு பக்கம் முதலமைச்சர் அவர்கள் வந்து நடு ரோட்ல வந்து பெண்கள் ஆடுறத பார்க்குறாரு. பக்கத்துல இருந்து சேகர்பாபு கை தட்டுறாரு. அப்ப என்னதான் அந்த ஆட்சியில நடந்து கொண்டிருக்கிறது? இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, பொன்முடி பெண்களை பற்றி இழிவாக பேசுனது. இதையெல்லாம் அதாவது தொடர்ந்து என்னன்னா, இன்னைக்கு சமூக ஊடகங்கள்ல திமுக ரொம்ப ஆக்டிவா இருக்குது. உங்களுக்கே தெரியும். யூடியூப்ல வந்து பெரும்பாலான யூடியூப் திமுகவுக்கு தான் சப்போர்ட். அப்படி இருந்தாலும் இன்னைக்கு திமுக மேல மக்கள் ஏன் இவ்வளோ கோவப்படுறாங்கன்னா, இவங்களுடைய விஷயங்கள் வர 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 மக்களுக்கு ரொம்ப எரிச்சல் ஆகுது. அந்த எரிச்சல் இன்னும் அதிகமாகக்கூடாதுங்கிறதுக்காக தான் இன்னைக்கு உதயநிதியுடைய பிறந்தநாள் அப்படியே அமுக்கப்பட்டு செயல்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். கொஞ்சம் அமுக்கி வாசிக்கிறது இருக்குல்ல, அதான் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப மக்கள்ட்ட கேட்டீங்கன்னா, இதுவே பத்தாதுங்க. இதுவே கொஞ்சம் ஓவரா தாங்க போகுது. அமைதியா கொண்டாட்டு போணுங்க. இது எதுக்கு இவ்வளோ ஆர்ப்பாட்டம்னு கேட்கறவங்களும் இருக்க தான் செய்றாங்க. உங்க கருத்துக்களை சொல்லுங்கள். தொடர்ந்து நம்ம என்ன சொல்லிட்டு இருக்கோம், வரக்கூடிய தேர்தல் 2026 அப்படிங்கிறது திமுகவுக்கு ஒரு முடிவுரை எழுதக்கூடிய தேர்தல்னு பல பேர் சொல்லிட்டு இருக்காங்க. இன்னைக்கு வரக்கூடிய ரிப்போர்ட்டும் அப்படி வருது. இன்னும் குறிப்பா சொல்லணும்னா, இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இளைஞரணிக்கு நிறையா சீட்டு குடுத்தா, வயசானவங்க, அது ஏற்கனவே அனுபவம் இருக்கவங்க வேலை செய்ய மாட்டாங்க. அனுபவம் இருக்கவங்களுக்கு வேலை செய்ய குடுத்தால், இங்க ஒரு பெரிய கலகம் வெடிக்கும். அதையும் தாண்டி பென் நிறுவனம் சில பேர டிக் பண்றாங்க. அந்த டிக் பண்ற இடத்துல யார் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய உதயநிதிக்கு வேண்டிப்பட்டவங்களெல்லாம் இவங்களுக்கெல்லாம் இல்ல. சீட் இல்லன்னு சொல்லும்போது, அது நேரடியாக சண்டையாக மாறுகிறது குடும்பத்துக்குள். குடும்பங்களில் சண்டை ஏற்படுவது இயற்கை. அதுவும் அரசியல் குடும்பத்தில் ஏற்பட்டால் என்ன விளைவுகள் ஏற்படுங்கிறத நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம். அதாவது வினையை விதைச்சவன் வினையை அறுப்பான்ங்கிற மாரி இன்னைக்கு திமுக பல காலங்களில் பல பேருக்கு ஏற்கனவே நம்ம சொன்ன மாரி நீட்டு பிரச்சனையாகட்டும், நீ கல்விக் கடன் ரத்தாகட்டும், மாணவர்களுக்கு எவ்வளோ பெரிய விஷயங்கள்லாம் பண்ணியிருக்காங்க. இந்த நீட் தேர்வு, இந்த தேர்வுத்தாள் முறைகேடாகட்டும், அரசாங்க வேலையில பணம் வாங்கிட்டு போறது, இப்படி தொடர்ந்து மக்களை வஞ்சித்துக் கொண்டிருக்கக்கூடிய திமுகவுக்கு மக்கள் சரியான பாடம் புகட்டுவார்கள் அப்படின்னு சொல்றாங்க. நீங்க உங்க கருத்தை சொல்லுங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி. வணக்கம்.